சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல கடந்த வாரம் நடந்த டெடிகேஷன் ரவுண்ட்ல அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க முடியல. அதுவே ஒரு பெரிய ஏமாற்றம் தான். சனி அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 2 நாளுமே வெயிட் பண்ணி அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக காத்திருந்தவங்களுக்கு ஏமாற்றம் மட்டும் தான் கிடைச்சிருக்குது. ஆனா அபிஷேகா எதுக்காக பாடலை அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்குது. ஞாயிற்றுக்கிழமை எபிசோடுக்கான இறுதியில டெடிகேஷன் ரவுண்ட் இன்னும் முடியல. ஒரு சில போட்டிகளோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். மீதி போட்டிகளோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்களாம். ஸோ அது மூலயமா அபிஷேகா அடுத்த வாரம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கான ப்ரோமோ எல்லாமே இந்த வாரம் நடுவில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கிடையில் சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல சரிகமபா சீசன் 5 சேர்ந்தவங்க கெஸ்டாக கலந்துருக்காங்க. ஒரு பக்கம் சபேசன், அதே மாதிரி பவித்ரா, இவங்க எல்லாமே வந்துட்டு இருக்காங்கல்ல. அப்போ சுமன்ராஜ், அபிஷேகா இந்த மாதிரி குழந்தைங்க பாடும்போது பவித்ரா அவங்களோட மெமரிஸை ஸ்டேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் டெடிகேஷன் உள்ளவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஷோவுக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் பவித்ராவை மட்டும்தான் தெரியும், கடலூர்லேருந்து வரேன், என் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு அப்படின்னு தான் தெரியும். ஆனால் இப்போ நான் அந்த ஷோவில் கலந்துக்கிட்டு ஃபைனலிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா எங்கே போனாலும் சரிகமபா பவித்ரா அப்படிங்கிற அடையாளத்தை எனக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயம் எனக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த சரிகமபா ஷோ தான். அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். கஷ்டப்படக்கூடிய, வாழ்க்கையில் பின்தங்கி இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான குழந்தைங்களுக்கு இந்த ஷோ மூலயமா அவங்க வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு உதவியை நான் பண்ண போகிறேன். அபிஷேகா மாதிரியோ சுமன்ராஜ் மாதிரியோ கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தில் இருந்து ஆனால் நல்ல திறமை இருக்கக்கூடிய, தான் திறமையை எங்கே காமிக்கணும்னு தெரியாமல் கஷ்டப்படுறாங்கல்ல, அந்த மாதிரி குழந்தைகளை நான் சரிகமபா ஷோவோட ஆடிஷனுக்கு கூப்பிட்டு அவங்கள நான் பாட வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும், அதில் யார் யாராவது செலக்ட் ஆகி இந்த ஸ்டேஜில் பாடுறாங்களோ அது கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய உதவியாக இருக்கும். அந்த உதவி மட்டும் கிடையாது, இப்போ இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அபிஷேகா, சுமன்ராஜ் இவங்களுக்குலாம் என்ன உதவி தேவைப்பட்டாலும் நான் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் இருந்தீங்க. அதே மாதிரி இப்போ அபிஷேகா, சுமன்ராஜ் இது மாதிரி பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் இப்போ முன் வரேன் அப்படிங்கிற மாதிரியும், அவங்களுக்கு பாட்டு ரீதியாவோ இல்லை வேறு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் என்னால் முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பாக செய்வேன். அதுவும் அபிஷேகானா நான் உடனே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்களாம். இந்த ஒரு விஷயம் அபிஷேகாவோட ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த வாரம் கென் கருணாஸ் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் யூத். இந்த திரைப்படத்தோட வசூலை பற்றி தொடர்ந்தும் ஒரு நாள் பார்த்து வந்துட்டு இருக்கோம். இந்த படத்தோட ஹீரோவை மட்டும் இல்லாமல் இயக்குனராகவும் கென் கருணாஸ் பட்டையை கிளப்பியிருக்காரு. இவர் கூட சேர்ந்து மீனாட்சி, அனிஷ்மா, தேவதர்ஷினி, சுராஜ் வெஞ்சனமுடன் சொல்லி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருந்திருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. ரசிகர்கிட்ட அமோக வரவேற்பு வாங்கிய திரைப்படம் நாளுக்கு நாள் வசூலை அதிகரிச்சே வந்துட்டு இருக்கு. சொல்லப்போனா 4 நாட்கள் முடிவில் நேற்று வரைக்கும் இந்த திரைப்படம் வெறும் 25 கோடி ரூபாய் மட்டும்தான் வசூல் செஞ்சிருக்குது. ஆனா 5 நாட்கள் கடந்திருக்க நிலையில கென் கருணாஸோட யூத் திரைப்படம் 31 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குதாம். கிட்டத்தட்ட ஒரு நாள்ல மட்டும் 6 கோடி ரூபாய் இந்த படத்துக்கான வசூல் அப்படிங்கிறது அதிகமாயிருக்குது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.